பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். சில நேரத்துல வந்து 28 டேஸ்லேயே வந்துடும். சில பேருக்கு வந்து 32 டேஸ் 33 டேஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா இவ்வளவு நாள் வருதுன்ற ரேஞ்ச் நீங்க எடுத்துக்கோங்க. ஷார்டஸ்ட் சைக்கிள்ல இருந்து -18 இந்த லாங்கஸ்ட் சைக்கிள்ல இருந்து -11 பண்ணும்போது ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். இந்த 10 இருந்து 21 டேஸ் தான் வந்து பிரெக்னன்சி ஆகிறதுக்கான மோஸ்ட் ஃபர்டைல் பீரியட் இதுதான். நெக்ஸ்ட் சர்விக்கல் மியூக்கஸ், அதாவது ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து யூஸ்வலா வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து நம்ம எக்கோட ஒயிட் பார்ட் மாதிரி ரொம்ப வந்து கிளியராகவும் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். அடுத்து பாடி டெம்பரேச்சர், டெய்லி எழுந்த உடனே நம்ம வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து மானிட்டர் பண்ணிட்டு வரணும். ஓவலேஷன் ஆகும்போது யூஸ்வலா பாடி டெம்பரேச்சர் வந்து 0.5 இருந்து 1 டிகிரி வரைக்கும் ரைஸ் ஆகும். இது வச்சு நம்ம ஓவலேஷன் டைம் பீரியட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓவலேஷன் கிட், யூரின் வச்சு ஓவலேஷன் கிட்ல நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து அந்த ஓவலேஷன் கிட் பாசிட்டிவ் வருது அப்படின்னா அடுத்து 36 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஓவலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்ன இந்த 5 மெத்தட்ல இருந்து ஏதாவது 2 மெத்தட் நீங்க ஆட் பண்ணி உங்க ஓவலேஷன் டைமை வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓவலேஷன் கால்குலேட் பண்றதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஷார்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் டியூரேஷன் ஆஃப் சைக்கிள் லென்த் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட ஓவலேஷன் டேட்ஸ் நாங்க உங்களுக்கு கமெண்ட் பண்றோம்.